Hey guys, welcome back to my channel in the VJ Vlogs. இந்த வீடியோல என்னோட ஹோம் பேக்கரியில எனக்கு ஸ்பெஷலான ஒன் ஆஃப் த கேக் ரெசிபி நான் ஷேர் பண்ணல. அதோட மேக்கிங் ப்ராசஸ் தான் உங்க கூட ஷேர் பண்ண போறேன். எனக்கு இன்னைக்கு வந்திருந்த கேக் ஆர்டர் வந்து ரோஸ் மில்க் குல்கந்த் கேக் தாங்க. ஸோ அதனால நான் இன்னைக்கு நிறைய ரோசஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். அதுல பாதி வந்து கிளீன் பண்ணி எடுத்தாச்சு. இதுல வந்து ஒரு கப் வந்து வாட்டர் மட்டும் ஆட் பண்ணிட்டு இதுல இருந்து ரோஸ் எக்ஸ்ட்ராக்ட் எடுக்க போறேன் ஃபிளேவருக்காக. இது இப்படியே கொஞ்ச நேரம் பாயில் ஆனாலே அந்த பெட்டல்ஸ் எல்லாமே பேல் கலர்ல டர்ன் ஆகி அதோடைய எசன்ஸ் அண்ட் கலர் எல்லாமே அந்த வாட்டருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆயிரும். நல்லா இப்போ பாத்தீங்கன்னாலே தெரியும் அந்த வாட்டருடைய கலர் வந்து சேஞ்ச் ஆயிருக்கு. நமக்கு வேணுங்கிற கலர் கரெக்டா கிடைச்சதும் நம்ம வந்து இதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண எக்ஸாக்ட் கலர் அண்ட் ஃப்ராக்ரன்ஸ் கரெக்டாகவே அந்த வாட்டர்ல டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு. ஸோ இதை அப்படியே எடுத்து நம்ம கேக் யூஸ் பண்ணிக்கலாம். ரோஸ் வாட்டர் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இது நீங்க ஃப்ரெஷ்ஷா எடுத்து யூஸ் பண்ணலாம். நான் ஒரு 1 வீக் வரையும் கூட வச்சு யூஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு அப்படியே கரெக்ட் ரிசல்ட் தான் கொடுத்துருக்கு. இது நல்ல ஒரு ஏர்டைட் கண்டெய்னர்ல ஸ்டோர் பண்ணீங்கன்னா நல்லாவே ஃப்ரெஷ்ஷா இருக்கும். இவ்வளவுதான் ரெடியூஸ் ஆகி வந்தது. நான் 1 கப் வந்து இதே மெஷர்மெண்ட்ல போட்டேன். இதுல வந்து இவ்வளவு ரெடியூஸ் ஆகி நமக்கு கிடைச்சிருக்கு. அதுக்கடுத்து என்ன, ரோஸ் மில்க் குல்கந்த் கேக்னு சொன்னேன் இல்லையா, குல்கந்த் நம்ம ரெடி பண்ணிடலாம். நான் வந்து ஒரு ஆத்தென்டிக் ப்ரொசீஜர்ல எல்லாம் போறது கிடையாது. எனக்கு எப்படி ஈஸியா வருமோ அதை மட்டும் ட்ரை பண்ணேன். கொஞ்சமா வந்து இந்த மாதிரி மிக்சர்ல ரோஸ் பெட்டல்ஸ், அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமா வந்து நான் சுகர் ஆட் பண்ணிருக்கேன். அப்பதான் வந்து அந்த ரோஸ் பெட்டல்ஸ் வந்து அந்த கசக்காம கலர் சேஞ்ச் ஆகாம அப்படியே வந்து க்ரஷ் ஆகி கிடைக்கும். நம்ம கொஞ்சம் கொஞ்சமா வந்து பேட்சஸா இதை வந்து க்ரஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ க்ரஷ் பண்ண ரோஸ் பெட்டல்ஸ் அண்ட் சுகர் எல்லாத்தையுமே ஒரு பேனுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. இது கூட நான் ஸ்வீட்னஸ்க்காக கற்கண்டு சேர்த்திருக்கேன். நீங்க வேணும்னா சுகர் இல்லைன்னா பவுடர் சுகரும் ஆட் பண்ணிக்கலாம். இது நீங்க கொஞ்ச நேரம் விட்டீங்கனாலே கொஞ்சம் லிக்விட் ஸ்டேட்டுக்கு வந்து கன்வெர்ட் ஆகும். இந்த ஸ்டேஜ்ல இன்னும் கொஞ்சம் ஸ்வீட்னஸ்க்காக நான் ஹனி கொஞ்சமா ஆட் பண்ணிருக்கேன். அது கூடவே கொஞ்சமா வந்து லெமன் சிரப்பும் ஆட் பண்ணிருக்கேன். ஏன்னா வந்து அந்த டெக்ஸ்டர் வந்து சேஞ்ச் ஆகாம இது இப்படி இருக்கிறதுக்காக. இப்போ என்னோட குல்கந்த் எனக்கு கேக்கு தேவையான அளவுல கிடைச்சிருச்சு. ஸோ என்னோட ஹோம் பேக்கரியில நான் பண்ணக்கூடிய ரோஸ் மில்க் குல்கந்த் கேக்கு ப்ரீ ப்ரிப்பரேஷன் ஒர்க்லாம் முடிஞ்சாச்சு. இனி கேக் பார்த்துடலாம். இது ஜஸ்ட் ரோஸ் மில்க் பேஸ் தான். அதனால நான் வந்து அந்த கேக் ப்ரிப்பரேஷன் ஒர்க்ஸ்லாம் காட்டல. க்ரம் கோட் கொடுத்தாச்சு. இந்த பட்டி டிங்கரிங் பார்க்குற வேலை தான் இதுலேயே கொஞ்சம் கஷ்டமான வேலை. பர்ஃபெக்டா வரணும். இப்போதான் நான் கொஞ்சம் கொஞ்சம் இதில் கொஞ்சம் டெவலப் ஆகிட்டே வரேன். ஸோ எந்த ஒரு ஃப்ளாஸும் இல்லாமல், எங்கேயுமே ஓட்டை இல்லாமல், மேடு பள்ளம் இல்லாமல் கரெக்டாக பர்ஃபெக்டாக முடிச்சு எடுத்தாச்சு. இந்த கேக் வந்து ஒரு பிடிஎஸ் தீம் கேக் தான். என்னோட ஸ்டூடெண்ட் தான் அதை ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்களோட சிஸ்டர் வந்து பிடிஎஸ் ஃபேன்னு. ஓரளவு இமேஜஸ் கொடுக்கல, இந்த தீம் மட்டும் மென்ஷன் பண்ணால எனக்கு இதை பத்தி அதிகமா தெரியாது. எனக்கு தெரிஞ்ச அளவு வச்சு இந்த இமேஜை நான் ஃபினிஷ் பண்ணிக்கிட்டேன். கேக் எப்படி இருக்குன்னு கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. See you guys in the next video. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. உங்களுக்கு கல்லல் சரௌண்டிங்ல கேக்ஸ் வேணும்னா என்னோட ஹோம் பேக்கரியை கான்டாக்ட் பண்ணுங்க. பாய்.